Welcome to NEET class 2020 Physics. You are doing class go போறது முன்னாடி my heartiest wishes to all of you to be doctors. உங்களுடைய கனவு மெய்ப்பட என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ ஏற்கனவே வீடியோஸில் கொஸ்டின் நம்ம 72 வரைக்கும் பண்ணியிருக்கோம். லாஸ் ஆஃப் மோஷனில் இப்போ இருக்கோம். இது வரைக்கும் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷனில் இருந்து கைனமேட்டிக்ஸ் அதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் மோஷன் எல்லாமே சேர்த்து ஒரு 72 கணக்கு இதுக்கு முன்னாடி வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் திருப்பி சொல்கிறது, இந்த 72 போட்டால் நான் டாக்டர் ஆகிடுவேன்னா என்ன? அப்படி இல்லை. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம்ஸ் கான்செப்ட்ஸ். இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வரலாம். நான் இங்கே எதுவுமே தியரி டிஸ்கஸ் பண்ணல. தியரி நீங்கள் தரவாயிடுறீங்க. ப்ராப்ளம்ஸ் தான் நீங்கள் ஜென்ரலாக யூ ஆர் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட். நியூமரிக்கல்ஸில் தப்பு பண்ணுறீங்க நிறைய அப்படின்றதுனால more concentration is given on that. இப்போ now we will continue the physics la laws of motion la irukra further problems. Again my wishes to you, all the best. Question number 73. Two stones of masses m and 2m are whirled in a horizontal circles. The heavier one in a radius of x and the lighter one in radius of 2x units. The tangential speed of the lighter stone is n times that of heavier stone when they experience same horizontal forces. Then what is the value of n? Very simple question மாதிரி தான் தெரியுது. ஆனால் எப்படி அப்ரோச் பண்ணுறது? ரெண்டு கல்லில் என்ன பண்ணுறாங்க, தனித்தனியாக சுற்றுறாங்க. ஒரு கல்லோடைய மாஸ் m, இன்னொன்று 2m ஹாரிசான்டல் சர்க்கிள்ஸில். ஸோ ஒன்றுடைய ரேடியஸ் வந்து எக்ஸு, இன்னொன்று வந்து ரேடியஸ் வந்து 2x. இந்த மாதிரி சுற்றிகிட்டே இருக்காங்க. அப்படின்றப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கும். அட் எனி டைம் த ஃபோர்ஸ் வில் பி ஆக்டிங் ஹியர். இப்படி போகாமல் இருக்கணும் அப்படின்னா சம் அதர் ஃபோர்ஸ் வில் பி ஆக்டிங். ஸோ திஸ் ஃபோர்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அப்போ தான் உங்களுக்கு இது ரொட்டேஷன்லேயே இருக்கும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் டேஞ்சென்ஷியல் ஸ்பீடு வந்து n டைம்ஸ். அதான் இது when they experience same horizontal force அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த ஃபோர்ஸ் ரெண்டும் என்னென்ன இருக்க முடியும்? ஒன்று இது இருக்கணும், இன்னொன்று சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருக்கும். when they experience same horizontal force அப்படின்றப்போ the centripetal force of these two stones must be equal அப்படின்றத இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க. what is the centripetal force in the formula? Centripetal force in a formula m into v square by r. இல்லையா? இப்போ அதை பேஸ் பண்ணி இந்த கணக்கை நம்ம பார்க்க போகிறோம். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் நமக்கு mv ஸ்கொயர் r அப்படின்னா the lighter ஸ்டோனுக்கான சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் will be equal to m. rன்றது லைட்டர் ஸ்டோனுடையது ரேடியஸ், லைட்டர் ஸ்டோனுடைய ரேடியஸ் 2x and heavier stone only x. So m ஆனால் வெலாசிட்டி எப்படி எடுத்தோம்னா, ஸ்பீட் எடுத்தோம்னா the tangent speed of lighter stone வந்து n times. இது v அப்படி எடுத்துட்டோம்னா heavier stone வந்து இது nv. So f1 is equal to m by 2x into nv the whole square. அந்த heavier stone உடைய ஃபோர்ஸ் வந்து heavier ஸ்டோனுக்கு இது mass 2m. mass of this one is 2m இல்லையா? 2m is the heavier stone, 2 masses. அதுக்கப்புறம் அதனுடைய வெலாசிட்டி v வச்சுட்ருக்கோம். அந்த ரேடியஸ் வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ f1 ஈக்குவல் டு f2 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா இது என்ன ஆகும்? m by 2x ஈக்குவல் டு n ஸ்கொயர் இன்ட்டு v ஸ்கொயர் ஈக்குவல் டு 2m இன்ட்டு v ஸ்கொயர் டிவைடட் பை x வரும். இந்த எக்ஸை கேன்சல் ஆகிக்கலாம், இந்த m கேன்சல் ஆகிக்கலாம், இந்த v ஸ்கொயர் கேன்சல் ஆகிக்கலாம். அப்போ n ஸ்கொயர் என்ன வந்திருக்கு? 4. அப்போ n என்ன? 2. ஸோ இது இன்னும் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ரேடியஸ் எப்படி இருக்குது? எக்ஸு 2x இருக்கா? ஃபோர்ஸ் ஈக்குவல் சொல்லிட்டாங்களா? அப்போது the force also நம்ம எப்படி இருக்கும்? velocity also must be equal to n times அப்படின்னா it must also be 2 times. radius எப்படி 2 times ஆயிருக்கு, அதே போல் speed also must be
2 times. அப்போ தான் உங்களுடைய ஸ்பீடு சேமாக இருக்கும் அப்படின்னு ஷார்ட்டாக கூட ஞாபகம் வச்சுக்கலாம் அல்லது டிரைவ் பண்ணி பண்ணலாம். ஓகேவா? அது இப்போ 74th ப்ராப்ளம் பார்க்கலாம். Question number 74, a balloon with mass m is descending down with an acceleration a. ஸோ ஒரு பலூன் சும்மா படம் போட்டிருக்கேன், இதை வந்து கீழே இறங்கிட்டு இருக்கு with an acceleration a but less than g, accelerated due to gravity விட கம்மியாக மொல்லமாக இறங்குறது. How much mass should be removed? இதில் வந்து இந்த பலூன்லேருந்து மாஸ் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இது மேலே போகணும். இப்போது it starts with an acceleration, அதே ஆக்சலரேஷன் நம்ம மேலே போகணும். எவ்வளவு மாஸ் இதிலிருந்து காற்றை நம்ம எடுக்கணும் அதுதான் கேள்வி. How much mass should be removed so that it starts moving up with an acceleration a? 4 சாய்ஸ் கொடுத்துருக்கோம். 2ma by g இல்லை 2ma by g plus a இல்லை ma by g plus a அல்லது ma divided by g minus a அப்படின்றது. இப்போ இந்த கணக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா வீடியோ பார்க்குறப்போ ஈஸியாக தான் இருக்கும். நீங்களாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூ ஸ்டாப் த வீடியோ அண்ட் வாட்ச் அண்ட் திங்க் இட் ஆஃப், ட்ரை பண்ணி பாருங்கள். தென் யூ வாட்ச் தி வீடியோ, தட் வில் பி பெட்டர். உங்களை ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியத்தை கொடுக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி ஆன்சர் தான் வந்ததா? இஃப் யூ கோட் தி ஆன்சர் தட்ஸ் வெல் அண்ட் குட், சூப்பர். அப்படி இல்லை அப்படின்னா டோன்ட் வரி. இப்போ இந்த கணக்கை பார்க்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க, பலூன் வித் மாஸ் எம். அதை நான் படத்தை போட்டு காட்டிட்டேன், பலூன் இப்படி இறங்கிட்டு இருக்கு அப்படின்றது. அப்போ இந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸில் வரப்போ இந்த MA இஸ் த ஃபோர்ஸ் வித் டவுன்வர்ட் ஃபோர்ஸ். அது எப்படி இருக்கணும், இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட இந்த அப்வர்ட் ஃபோர்ஸை விட இது ஜாஸ்தியாக இருக்கணும். ஏன்னா கீழே வருது இல்லையா, திஸ் இஸ் தி மாஸ் ஆஃப் தி பலூன். இது வந்து G இஸ் த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ mg வில் பி ஆக்டிங் இட் புல்லிங் இட் டவுன்வர்ட்ஸ். அதே சமயத்தில் காற்று இருக்கிறனால இட் வில் பி an upward force also. அப்போ நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு MA, நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், mg மைனஸ் F ஈக்குவல் டு MA அப்படின்னு போடுறோம் ஃபஸ்ட்டு கேஸில், வேர் இட் இஸ் டிசெண்டிங். இப்போ என்ன பண்ணுறோம், எக்ஸ் மாஸை நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். இந்த மாஸ் எம்லேருந்து ஒரு எக்ஸ் கிராம்ஸோ இல்லை எக்ஸ் கிலோகிராமையோ என்ன இருக்கோ அதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ ரிமைனிங் மாஸ் எவ்வளோ, m மைனஸ் எக்ஸ். இப்போ இது மேலே போகிறது, அப்போ அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் மோர் தேன் தி டவுன்வர்ட் ஃபோர்ஸ், F மைனஸ் ஆஃப் திஸ் ஒன். இது மாஸ் எவ்வளவு, m மைனஸ் எக்ஸ் இன்ட்டு G. ஸோ இது மாஸ் மூவிங் அப் அப்பர்ட் ஆக்சலரேஷன், அப்பர்டில் A. ஸோ m மைனஸ் எக்ஸ் இன்ட்டு A. இந்த m மைனஸ் எக்ஸை சம்டைம்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் டூ இட். இந்த இடத்துல பண்ணுறாங்க, ஆனால் இங்கே பண்ணுறதையும் மறந்துடுறாங்க. இப்போ இருக்கிற ஃபோர்ஸ் எவ்வளோ, இந்த மாஸ் எவ்வளவு, எக்ஸ் கிராம்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோமே, அப்போ m மைனஸ் எக்ஸ். அதுக்கு அப்புறம் கணக்கு ஒன்றுமே இல்லை, இதை ரிமூவ் பண்ணுறோம். மைனஸ் mg ப்ளஸ் gx ஈக்குவல் டு ma மைனஸ் ax. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த f போயிடும், இந்த மைனஸ் mg ப்ளஸ் mg இதுவும் போயிடும். அப்போ உங்களுக்கு என்ன மிச்சமாக இருக்கும், இந்த maவும் போயிடும். சாரி, ma போகாது இல்லையா. ஸோ இப்போ என்ன இருக்கும் உங்களுக்கு, gx ஈக்குவல் டு வேறு ஆடிங் இட், அதனால் 2maன்னு வரும் அண்ட் மைனஸ் ax இப்படி வரும். நமக்கு என்ன வேணும், எக்ஸு எவ்வளோ ரிமூவ் பண்ணியிருக்கோன்னு வேணும். அதனால் எக்ஸ் இங்கே எடுத்துகிட்டு வாங்க. அப்போ இது எக்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே G ப்ளஸ் A அப்படி வரும். இந்த சைடில் என்ன இருக்குது, 2ma அப்படி இருக்குது. தென் வாட் இஸ் எக்ஸ், 2ma டிவைட் பை G ப்ளஸ் A, அதாவது செகண்ட் சாய்ஸ். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ma டிவைடட் பை G ப்ளஸ் A. இது ஜென்ரல் ஃபார்முலா கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த பலூன் முதல்ல கீழே இறங்குறது, இப்போ அதே ஆக்சலரேஷனை மேலே போகணும் அப்படின்னா எவ்வளோ மாஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா 2 டைம்ஸ் அந்த ஒரிஜினல் மாஸ் இன்டூ த ஆக்சலரேஷன், அது தேவையானது, டிவைடட் பை G ப்ளஸ் A அப்படின்னு இங்கே மனசில் ஃபார்முலாவே வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 75 போல். கொஸ்டின் நம்பர் 75, 3 blocks of masses m, 3m, 5m are connected by strings as shown அப்படின்னு படத்தை கொடுத்துட்டாங்க நீங்கள். ஸோ கீழே 5m மாஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு அட்டாச் பண்ணியிருக்கோம் 3m, அதுக்கப்புறம் m, இங்கே ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறோம். அண்ட் அப்போர்ட் ஃபோர்ஸ் F இஸ் அப்ளைட் ஆன் பிளாக் m. ஸோ இங்கே ஒரு ஃபோர்ஸை நம்ம அப்ளை பண்ணுறோம். இந்த கேள்வி என்ன, த மாசஸ் மூவ் அப். ஸோ இது அப்படியே மூவ் ஆகுறது மேலே, இது இழுக்கிறப்போ மேலே மூவ் ஆகுது வித் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி v. கேள்வி என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த நெட் ஃபோர்ஸ் ஆன் தி பிளாக் ஆஃப் மாஸ் 3m அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சாய்ஸ் கொடுத்துருக்குறது 3mg, 8mg, 2mg, 0 அப்படின்னு 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. மாஸ் வந்து 3m, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி G. அப்போது ஃபோர்ஸ்ன்றது நமக்கு அந்த 3mgன்னு வரணும், அதை மீறி அப்போர்ட்டில் போகிறது, அதனால் 3mg சரியாக இருக்குமா?
அல்லது எஃப்ன்றது நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸு ஆன் பிளாக் எம், 2 பிளாக் கீழே இருக்குது 3m அண்ட் 5m, ஆக டோட்டலாக 8m, 8mg வருமா அல்லது டிஃப்ரென்ஸ் வருமா இல்லை ஃபோர்ஸே ஜீரோவா அப்படின்னு ஒரு 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இது சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அப்படின்னா டக்குன்னு 3 பண்ணிடலாம் அல்லது 8 பண்ணலாம் இல்லையா? இது எது கரெக்டு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளத்தை பார்க்குறப்ப எனக்கு ஒரு சின்ன கதை தான் ஞாபகம் வருது. ஐசக் நியூட்டன் கிரேட் சயின்டிஸ்ட், மேத்தமெட்டிஷியன் ஆல்சோ. அவர் என்ன பண்ணாரா, பேரட்லாம் வச்சுட்டு இருந்தார். சரி, ஒரு 10 பேரட் வச்சுட்ருக்கார். அந்த 10 பேரட்டுக்காக ஒரு கேஜ் பண்ணணும்னு விரும்புகிறார். ஸோ இஸ் காலிங் தி கார்பெண்டர். கார்பெண்டர் வந்தோடனே சொல்கிறார், சி இஸ் அ மேத்தமெட்டிஷியன் ஆல்சோ சொன்னோம் இல்லையா, அதனால் நம்ம கிளியராக சொல்கிறார், சி 10 பேரட்டு, அதனால் ஈச் பேரட் இருக்கிற ஸோ மச் வால்யூம் ஆஃப் ஏர், அதனால் இதனுடைய கேஜோடைய லென்த் எவ்வளோ இருக்கணும், பிரெத் எப்படி இருக்கணும், ஹைட் எவ்வளோ இருக்கணும், கரெக்டாக இதே மாதிரி தான் பண்ணணும், ரிப்பார்ட் உங்கள் இஷ்டத்தில் பண்ணக்கூடாது அப்படின்னு இஸ் கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன். அவன் கார்பெண்டர் பார்த்தான், ஓகே சார் அப்படின்னு. அவனுக்கு இந்த எல்பிஹெச் ஃபார்ம்லாம் தெரியாது, வால்யூம் தெரியாது. அவனுக்கு தெரியும் ஒரு 10 இருக்கா, 10 பேரட்டை வைக்கணுமா, எவ்வளோ பெரிய கேஜ் இருக்கணுன்றது அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் தெரியும். பட் இவர் சொல்லிட்டா கிளியராக இந்த அளவில் இருக்கணும் அப்படின்ட்டார். சரின்ட்டு ஓகே அப்படின்ட்டு கார்பெண்டர் பண்ணுறதுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டான். திடீர்னு வந்தார், திருப்பியும் வந்துட்டு, சரி எல்லாம் சொன்னேன், எத்தனை வாசல் வைக்க போகிறேன் அப்படின்னாரான். வாஸ் சர்ப்ரைஸ், சார் 1 தான் சார் வைப்போம் அப்படின்னாலும். No, I know that. You will be doing like this only. You fool. There are 10 parrots, man. அப்போ 10 பேரட் வந்துட்டு போகிறதுக்கு 10 வழி வேண்டாமா? ஸோ 10 வாசல் வைக்கணும் நீ அப்படின்னாராம். The carpenter simply laughed, smiled and then said, சார் ஒரு வாசல் வழியாகவே 10 வந்துட்டு போகலாம் சார், 10 வாசல்ன்றது தேவையில்லை அப்படின்னப்போ தென் ஒன்லி நியூட்டன் அண்டர்ஸ்டுட் தட் கரெக்ட், தெர் இஸ் நோ நீட் அட் ஆல் அப்படின்றது. இந்த மேத்தமெட்டிக்கல் மைண்ட்லேயே பார்க்குறப்போ எல்லாமே அப்படி தோன்றுறது. ப்ராக்டிக்கலாக என்னன்றது இது ஆல்மோஸ்ட் அது போல். நீங்கள் டக்குன்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கணக்கை டெஃபரெண்டாக தப்பு பண்ணிடுவீங்க. நீங்கள் நோட் பண்ண வேண்டியது அப்படின்றது இந்த டிக்லிஷ் கொஸ்டின் இது. ஸோ ஃபோர்ஸுக்கு நம்ம என்ன ஒன்று ஃபார்முலா, மாஸ் விட்டு ஆக்சலரேஷன். இப்போ வாட் இஸ் ஆக்சலரேஷன் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இல்லையா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீடு. இங்கே கான்ஸ்டன்ட் ஸ்பீடு சொல்லிட்டாங்களே, அப்புறம் எங்கிறது சேஞ்ச் இருக்குது, சேஞ்ச் ஆஃப் ஸ்பீடும் இல்லை, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டியும் இல்லை, இப்போ ஆக்சலரேஷனும் இல்லை, அப்போ ஃபோர்ஸும் இல்லை. ஸோ த கரெக்ட் சாய்ஸ் இஸ் ஒன்லி 0. கரெக்டாக எத்தனை பேர் கரெக்டாக போட்டிங்களோ நீங்கள் உங்களையே முதுகில் தட்டிக்கலாம். யூ ஆர் கிரேட். ஸோ தப்பு பண்ணவங்க ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் ஸ்மால் ப்ராப்ளம்னா இருந்தால் கூட டக்குன்னு மிஸ்டேக் பண்ணிடலாம். அதர்வைஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 76 போகலாம். கொஸ்டின் நம்பர் 76, the masses m1, m2, m3 of 3 bodies are 5 kg, 2 kg, 3 kg respectively. Find the value of T1 when the whole system is going up with an acceleration of 2 meters per second square and the whole system is stationary, g equal to 10 meters per second square. அப்படி ஒரு 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ how to find the tension T1 அப்படின்றத பார்க்க போகிறோம். நீங்கள் அதுக்குள்ளே ட்ரை பண்ணுங்கள். நீங்களே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். அப்படியே இல்லைன்னா ஜஸ்ட் ட்ரை அட்லீஸ்ட் மேக் ஏ அட்டம்ப்ட். ஸோ உங்களுடைய நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்றது அட்லீஸ்ட் யோசிச்சு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை வாட்ச் பண்ணுங்கள் வீடியோவை. இப்போ the blocks are like this and T1 இந்த பக்கம் எழுத்துட்டுருக்கு. இந்த net downward force இருக்கே, downward force will be equal to total mass m1 plus m2 plus m3 into g. m1 plus m2 plus m3 என்றது 10, g also 10. ஸோ மொத்தமாக 100 நியூட்டன்ஸ் வந்து downward force. ஆனால் இது என்ன இருந்தது, the T1 pulls it up when the whole system is going up, so with an acceleration a அப்படின்றாங்க. அப்போ what is the net force acting on this? Mass into acceleration. Total mass எவ்வளவு 10a. 10a is the total mass, the force acting upwards, net upward force. அது என்னவா இருக்கணும், downward force வந்து இது T1. அப்போ net downward force and net upward force என்றது T1 minus 100 equal to ma, அதாவது 10a. ma equal to அது m என்றது total mass 10a. a என்றது எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 2ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 10 into 2 20. இந்த 100 அங்கே போயிடும் 120. ஸோ T1ல 120 எப்போ, இந்த ஃபர்ஸ்ட் கேஸில் when the whole system is going with an acceleration 2 meters per second square. இப்போ அடுத்து என்ன சொல்கிறேன், இந்த ஹோல் சிஸ்டம் இஸ் ஸ்டேஷ்னரி. அப்போனா இது மூவ் ஆகலை, நோ ஆக்சலரேஷன். இந்த ஆக்சலரேஷன் பர் 0 ஆகிடும். அப்போ 0ன்றனால T1 minus 100 equal to 0. அப்போ வாட் இஸ் T1?
T1 equal to just 100 newtons. So 120 newtons and 100 newtons is the correct choice. That is our B. Okay va? இப்போ இந்த சம்லியே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன சொன்னோம், T1 is equal to 120 சொன்னோம். அதாவது என்ன, இது ஒரு 10, 5 + 2 + 3, அதாவது M1 + M2 + M3 ஜென்ரல் ஃபார்முலா. G10 இங்கே ஒரு 2, 10 + 2 12, 12 × 10 120 அப்படின்னு சொன்னது ஜென்ரலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ T1 என்ன இருக்கும் அப்படின்னா this will be like this. அப்போ T2க்கு என்ன இருக்கணும், T2ல M1 இல்லை. ஸோ M2 + M3 × G + A. Then what is T3 கேட்டாங்கன்னா T3 will be equal to M3 × G + A. அப்போ இந்த ரேஷியோன்ற மாதிரி கேட்டாங்கன்னா அப்படின்னா this is to this ஏன்னா இது கான்ஸ்டன்ட் போயிடும். ஸோ இது என்ன ஆகும் 10:, அப்புறமா உங்களுக்கு 5:3 அந்த மாதிரி வந்துடும். இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் அதாவது இந்த ஹோல் சிஸ்டம் ஸ்டேஷ்னரினா என்ன ஆகும், இந்த ஏ எல்லாம் போயிடும். இது இப்படி இருக்கும் M1 + M2 + M3 × G, M2 + M3 × G, M3 × G. அப்போது அதே ரேஷியோ தான் இருக்கும். that will be in the same ratio, that is 10:5 I think 5:3. சரியா? ஸோ இதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. அதான் இந்த மாதிரி கணக்கு கொடுத்தாங்க அப்படின்னா டென்ஷன் டக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூ கேன் அப்ளை த ஃபார்முலா M1 + M2 + M3 × G + A இஃப் தி சிஸ்டம் இஸ் கோயிங் அப் வித் அன் ஆக்சலரேஷன் சே A அப்படின்னு சொன்னால். ஓகேவா? நான் கொஸ்டின் நம்பர் 77 போகலாம். அப்போது கொஸ்டின் நம்பர் 77, mass of a rocket is 500 kg. The relative velocity of gases ejecting out is 250 meters per second with respect to the rocket. Rate of burning of fuel in order to give the rocket an initial acceleration of 20 meters per second square in the upper direction is அப்படின்னு 4 சாய்ஸ். ஸோ ராக்கெட் அது போகணும், அது போகிறப்ப அந்த கேஸஸ் எல்லாம் வெளில வந்திருக்கும் இஜெக்டிங் அவுட். அது 250 meters per second வந்துட்டுருக்கு. இப்போ எவ்வளோ வேகமாக எந்த அளவில் த பர்னிங் ஆஃப் ஃபியல் பர் செகண்டுக்கு எவ்வளோ கிலோகிராம் நம்ம எரித்தோம் அப்படின்னா இது வந்து ராக்கெட்டை விட 250 மீட்டர் வேகத்தில் பர் செகண்டில் அந்த கேஸஸ் வெளில வரும் அப்படின்றது. அதர்வைஸ் we have to give an initial acceleration of ராக்கெட்டுக்கு ஒரு 20 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரில் அந்த ராக்கெட் வந்து வேகமாக மேல் நோக்கி போவதற்கு வாட் இஸ் தி ரேட் ஆஃப் பர்னிங் ஆஃப் ஃபியல், எவ்வளோ கிலோகிராம்ஸை நம்ம பர்ன் பண்ணணும் ஒரு செகண்டுக்கு அப்படின்றது. இந்த கணக்கு நீங்கள் போடணும் அப்படின்னா ஒரே வழி, உங்களுக்கு ஃபார்முலா தெரியணும். இந்த ராக்கெட்டில் ஒரு 4-5 ஃபார்முலா இருக்குது. இந்த 4-5 ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் பண்ணிடலாம். அதில் இனிஷியல் ஆக்சிலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு தெரிஞ்சவங்க நீங்கள் போட ஆரம்பிங்க. நான் போடுறதுக்குள்ளே நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா 2 பேரும் செக்அப் பண்ணிக்கலாம். அப்படி தெரியல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் போட்டு காட்டுறேன். ஓகேவா? இனிஷியல் ஆக்சிலரேஷன் ஆஃப் த ராக்கெட்டுக்கு ஃபார்முலா U, that is the velocity with which the gas are ejecting out. That U, m0, initial mass of the rocket, m0, dm/dt, that is the rate of burning of fuel, minus G. இந்த ஏன்றதை 20 கொடுத்துருக்காங்க, G நமக்கு தெரியும் 10ன்னு வச்சுக்கலாம். U 250 meters கொடுத்துருக்காங்க, இனிஷியல் மாஸ் 500, dm/dt கேட்குறாங்க. ஸோ அப்போ 250-ஐ இதை கேன்சல் பண்ணிடலாம். இந்த 10 இங்கே வந்துடும். அப்போ 13 ஆகும். 30 × 2 அதுதான் உங்களுடைய dm/dt. தட் இஸ் த ரேட் ஆஃப் பர்னிங் ஆஃப் ஃபியல் இஸ் 60 kilograms per second. அப்படின்றது பண்ணோம் அப்படின்னா the rocket will be moving in the upper direction with an acceleration of 20 meters per second square. ஸோ நீங்கள் சரியாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ குட், அப்படி இல்லைன்னா லேர்ன் இட், அவ்வளோதான். இப்போ இன்னும் ஒரு கொஞ்சம் ஃபார்முலா இந்த ராக்கெட்டை பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ப்ராப்ளம் தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா சில ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். அது உங்களுக்கு ஞாபகத்தில் எல்லாம் மறந்து போயிருந்தீங்க அப்படின்னா நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். A few more formula you have to remember. Resultant force on the rocket, F equal to U, velocity of the exhaust gas, U ன்றது, dm/dt ன்றது rate of ejection of fuel, minus m into G, m ன்றது mass of the initial mass of the rocket, and G acceleration due to gravity. So otherwise mg ன்றது weight of the rocket. Initial acceleration இப்போ பார்த்தோம். இப்போ acceleration of the rocket after say time t seconds அப்படின்னு சொன்னால் A equal to U divided by m0 minus t times of dm/dt, the whole thing multiplied by dm/dt minus acceleration due to gravity. Suppose acceleration due to gravity is neglected, ஒரு particular ஹைட்டுக்கு போனதுக்கு பிறகு there will be no acceleration due to gravity. In that caseல the acceleration of the rocket after time t அப்படின்றது இது மட்டும் இருக்கும் mu by
m naught minus t times of dm by dt into dm by dt அப்படின்றது. இதையும் கொஞ்சம் மனசில் ஒரு மூலையில் போட்டு வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் கணக்கு கொடுத்தா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ now I go for the question number 78. A block of mass 8 kg is sliding on a surface inclined at 45 degrees with the horizontal. The coefficient of friction between the block and the surface is given. அப்படின்னா what will be the acceleration of the block? ஸோ உங்களுக்கு இதுக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நீங்கள் போட முடியும். இந்த இன்க்ளினேஷன் inclined plane and friction இருக்குது அப்படின்னா what is the acceleration of block அப்படின்றது. திருப்பி நான் சொல்கிறது those who know அப்படின்னா don't wait for me to do it. நீங்கள் போடுங்க, போட்டுட்டு ஆன்சர் வருதா பாருங்கள். அதுக்கப்புறம் என்னோடதை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போட்டது ரைட்டாக வந்ததுன்னா வெல் அண்ட் குட், அப்படி இல்லைன்னா தெரிஞ்சுக்குப்போம், அவ்வளோதானே. இப்போ நம்ம பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் 78. ஸோ ஆக்சலரேஷன் ஆஃப் ஃபார்முலா g into sin theta minus mu cos theta, வேறு மியூன்றது coefficient of friction. ஸோ அப்புறம் g தெரியும், தீட்டா தெரியும், அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். g வந்து 10, sin theta 45, sin 45 0.6 times of cos 45 sin 45 வேல்யூ எவ்வளவு 1/√2. அதில் 1/√2 வெளியே எடுத்துட்டோம். இங்கே மிச்சம் 1 இருக்கும், 1 minus 0.6, ஸோ 0.4 ஆகும். 10 into 0.4 டிவைட் பை √2, 10 into 0.4 4 ஆகும் பை √2. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2√2 ஆன்சர் வந்தாச்சு. Now we will go for the question number 79. Question number 79. Two fixed frictionless inclined planes making angles 30 degrees and 60 degrees as shown. Two blocks A and B are placed on the two planes. What is the relative vertical acceleration of A with respect to B? அப்படின்றது கேள்வி. ஸோ இந்த மாஸ் அப்படின்றது எப்படி இருந்தோம் அப்படின்னா இந்த மாஸ் will be acting vertically downwards அப்படின்றது m into g. அப்போ along the inclined plane அப்படின்றப்போ mg sin thetaன்னு வரும். If the body is moving அப்படின்னு சொன்னால் mg sin theta must be equal to mass into acceleration. அப்போ acceleration along the inclined plane is equal to a times of g sin theta அப்படின்னு வரும். இப்போ என்ன கேட்குறாங்க, vertical component, vertical acceleration கேட்குறாங்க. அப்போ vertical component of this acceleration என்ன? ஹாரிசான்டல் காம்பனண்ட்னா இது என்ன இருக்கோ அது இன்ட்டு காஸ் தீட்டா போடுவீங்க. வெர்டிக்கல் காம்பனண்ட்னா இது என்ன இருக்கோ அது சைன் தீட்டா, அதனால் ஜி சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா, அதாவது ஜி சைன் ஸ்கொயர் தீட்டா. இந்த பார்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. ஸோ வாட் இஸ் தீட்டா? ஒன்று 60 ஒன்று 30 வித் ரெஸ்பெக்ட் டு பி சொல்கிறாங்க. அதனால் முதல்ல 60 போடுறோம், அப்புறமா பி போடுறோம். சைன் ஸ்கொயர் 60 மைனஸ் சைன் ஸ்கொயர் 30 உங்களுக்கு பாசிட்டிவாக வந்திருக்கு. தேர்ஃபோர் வெர்டிக்கல் டைரக்ஷனில் 4.9 மீட்டர்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம 10 யூஸ் பண்ணதெல்லாம் 5 வந்திருக்கு. 9.8 நம்ம யூஸ் பண்ணி அப்படின்னா அந்த 4.9 அப்படியே வந்திருக்கும். ஜென்ரலாக நம்ம 9.8 பண்ணுறதில்ல, 10 பண்ணிட்டு இருக்கோம் ரஃபாக. நவ் யூ கேன் டேக் இட் ஆஸ் அண்ட் ஆன்சர் டிக் பண்ணிக்கலாம் ஏ அப்படின்றது. ஸோ நவ் த லாஸ்ட் 80th அப்படின்றத நான் ப்ராப்ளமாக தரல, சில ஹிண்ட்ஸ் ஃபார் டூயிங் த ப்ராப்ளத்தை மட்டும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. A smooth block is released at rest on a 45 degrees incline and then slides a distance d. Block is released at rest. The inclined planeல லேசாக அப்படி விட்டுட்டோம், அது ஸ்லைட் ஆகுது distance d. The time taken to slide is n times as much to slide on a rough inclined plane than on a smooth inclined plane. Then the coefficient of friction is அப்படின்றது கேள்வி. அப்படி கேட்டால் அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா the coefficient of friction mu அப்படின்றது 1 minus 1 by n square. இப்போ நான் திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். A smooth block is released at rest, from rest at a 45 degree incline. அது மெல்லமாக நகர்றது, slides a distance d. The time taken to slide is, இதில் அப்படியே டைம் எவ்வளவுன்னு பார்க்குறோம். ஒரு ரஃப் பிளேனில் அதே மாதிரி அதே ஆங்கிளில் இருக்கிற இன்க்ளைன் பிளேன் ஆர் ரஃப் சர்ஃபேஸ். ஸோ தெர் வில் பி சம் ஃப்ரிக்ஷன். அதில் அதே போல் அதே தூரத்துக்கு அதை ஸ்லைட் பண்ணுறோம். இந்த ரஃப் பிளேனில் மொல்லமாக வரும், ஏன்னா அப்போசிஷன் இஸ் தேர். ஸ்மூத் பிளேனில் வேகமாக வரும். த டைம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா n times as much as it takes on rough plane. அப்படி சொன்னாங்க அப்படின்னா மியூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா 1 minus 1 by n square. இப்போ அடுத்த பாட்டு பார்க்கலாம். A block is kept on a frictionless inclined surface with an angle of inclination
say alpha. The incline is given an acceleration a to keep the block stationary. ஸோ ஒரு inclined plane 40 alpha angle இருக்குது. அந்த alpha angle நம்ம மாற்றுறோம் such that the acceleration of the block must be stationary. Given block வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்கணும். The incline is given acceleration. ஸோ அந்த ஆங்கிளாக நம்ம மாற்றுறோம் வித் an acceleration a. ஆனால் பிளாக் ஆனால் மாறக்கூடாது, அதே பிளாக் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்கணும் அப்படின்னா what is the acceleration formula? A equal to g times of tan alpha. G times of tan alpha, that alpha is the angle of inclination. Now third point, when a body moves down an inclined plane with uniform velocity, upper acceleration 0, the net downward force needed is, inclined plane la uniform velocity varudhu, what is the net downward force? F equal to mg into bracket குள்ள sin theta minus mu cos theta. இதே இதில் மூவ்ஸ் டவுனுக்கு பதிலாக மூவ்ஸ் அப் அப்படின்னு சொன்னால் mg into sin theta plus mu cos theta. மூவ்ஸ் டவுன் அப்படின்னா mg into sin theta minus mu cos theta. If it is moving up அப்படின்னா mg into sin theta plus mu cos theta. The body moves up with an acceleration a அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அப்போது m into ப்ராக்கெட்டுக்குள்ள a plus g sin theta plus mu g cos theta, அதாவது ma ஆட் ஆகுது அவ்வளோதான். ஸோ ma ப்ளஸ் அந்த ஃபோர்ஸ் வரும், ஏற்கனவே நம்ம சொன்னோமே அது. ஸோ m into a plus g sin theta plus mu g cos theta. The last point, a car is negotiating a curved road of radius r, capital R. The road is banked at an angle say theta. The coefficient of friction between the tires of the car and the road is mu. Maximum safe velocity on this road. So ஒரு curved road, அங்கே இன்க்ளினேஷன் ஆகிருக்கு, லேஸாக அப்படி பேங்கிங் பண்ணியிருக்காங்க ஆங்கிள் தீட்டாக்கு. The coefficient of friction between the டயர்ஸ்க்கும் காருக்கும் இருக்கிற the friction, coefficient of friction வந்து mu அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்பீடு கீழே விழாமல், அதை டாப்பில் ஆகாமல், அதை வந்து அதை கர்வ் ரோட திரும்பணும் அப்படின்னா மேக்ஸிமம் சேஃப் வெலாசிட்டி இஸ் v max equal to square root of g into r, the radius of the road, square root of gr, then bracket குள்ள mu plus tan theta divided by 1 minus mu tan theta. இப்போ சொன்னது நான் போர்டில் எழுதியிருக்கேன். v max அப்படின்றது root of g into r mu plus tan theta divided by 1 minus mu tan theta. So the 80th some hints for doing the problem, otherwise formula for doing the problems சொல்லியிருக்கேன். So go through the book, be thorough with the chapter, the numericalஸும் போட்டு பாருங்கள், நிச்சயமாக நீங்கள் டாக்டர் ஆகிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் we'll go for the, இந்த சாப்டர் இதோடு முடிச்சுக்கிறோம், laws of motion. Now we go for the next chapter in the next வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களோட சஜஷன் அது கொடுங்க ஃபார் எனி இம்ப்ரூவ்மெண்ட் யூ நீட். பட் நிறைய ப்ராப்ளம்ஸை மட்டும் சொல்லாதீங்க, ஏன்னா பிகாஸ் அப்படி போனால் அது ரெகுலர் கிளாஸ் ஆகிடும், இது ரிவிஷன். அதனால் a few selective problems only we can do. So with this, again wishing you to be a doctor, I complete the video.